அந்த தூர்வாசகப்பட்டவர் உயிர் பெற்று பெற்று அவரு போறார் தன்னுடைய பட்டணத்துக்கு. அவரு போகின்ற வேலையில இந்த சத்துருமுகம் கூடிய இந்த பிரம்ம என்ன நினைச்சான், நம்ம அத்தையை பார்த்து நம்ம மாமனை பார்த்து வெகு காலம் வச்ச அவர் என்ன செய்தார், ஐயா கைலாயம் தேடினாரா கட்டழக பிரம்மனுமே, கைலாயம் தேடினாரா கட்டழக பிரம்மனுமே, ஐயா கைலாயம் தேடினாரா கட்டழக பிரம்மனுமே, கைலாயம் தேடினாரா கட்டழக பிரம்மனுமே. இந்த பிரம்மா என்ன செய்தான், நம்ம கைலாயம் போய் நம்ம அத்தையை பார்க்கல, நம்ம மாமனை பார்க்கல, வெகு காலம் ஆகி போச்சு. அவர் கைலாயம் வரார். அப்படி வருகின்ற போது இந்த சிவனுக்கு என்ன வேலை, காலை 6 மணிக்கு போவார், மாலை 6 மணிக்கு வருவார். இந்த ஈரேழு உலகத்தில் உள்ள ஆனத்தலை எறும்பு கடை 84 ஜீவராசிகளுக்கும் பாறைகளுப்பட்ட தேரைக்கும் நம்ம தாயுடைய சிசுவுக்கும் அவருடைய படியாளப்பட்ட அவர் கத்தனவளம் கூடிய அந்த முக்கத சிவபெருமா இவரு காலைல 6 மணிக்கு போயிட்டார். இந்த பிரம்மா கையில வந்த உடனே பார்த்தால் உமாதேவி, ஆஹா சிவனுக்கு தான் 5 முகம், இது சிவன் வந்துட்டாரு, இன்னும் இவ்வளவு காலமா மாலை 6 மணி தானே வருவாரு, இப்ப சீர் வந்துட்டாரு. இந்த அம்மா ஒண்ணுமே பேசல, ஓட்டாட்டமா ஓடி பன்னீரால் கழுவி பட்டால் துடித்து மல்லிகை முல்லை சொல்லக்கூடிய பல புஷ்பத்தை வைத்து வாங்க சுவாமி அப்படி கூப்பிடுகின்ற போது பார்த்தா பிரம்மா, அத்தை நான் உங்க மருமகனாச்சு, என்கிட்ட பார்த்தவங்களாமா ஒரு கணவனுக்கு ஒரு புருஷனுக்கு ஒரு தாயவளம் கூடிய அந்த மனையாட்டி என்ன பண்ணி செய்வாங்களோ அது செஞ்சுட்டிய அவர் சொல்லுகின்ற போது, அட படுபாவி நீ முன்னமே சொல்லக்கூடாதா, எங்க தன்னை பேச விட்ட, நீ மட்டும் வந்த, நீ மட்டும் பார்த்த பூஜை செய்த, நீங்க வாங்க சாமி கூப்பிடுற. அப்படியானா இந்த சிவன் படியாருக்கு போய்விட்டார், அவர் வர வரைக்கும் இந்த படியசாமி மண் ஊத்துறாரு. அப்படி சொன்ன உடனே இந்த ஈர பண்ண உலகமும் இந்த முக சிவபெருமான் அப்படி படி அளந்து வருகின்ற போது, ஏ பெண்ணே பார்வதா அப்படி வாயிறு பண்ணி கூடும் போது இந்த அம்மா மௌனமா இருக்கிறா. என்னடா அது இவ்வளவு காலமா உமாதேவி நம்மளுக்கு எதிர்பார்த்த வண்ணமா இருக்கிறா, இன்னைக்கு வராத காரணம் சிவன் என்ன செய்தார், ஏ பெண்ணே பார்வதா பெண்ணே பார்வதா அப்படி கொள்ளையிட்டு அந்த வாயிறு படி தாண்டி உள்ள வந்த உடனே இந்த அம்மா பராசக்தி இந்த உமாதேவி மௌனமா இருக்கிறா. மௌனமா இருக்கின்ற போது, ஏ பெண்ணே பார்வதா உனக்கு என்னாச்சு, இந்த உடம்பு சரியில்லையா இல்ல தலைவலியா வேற என்னவா கேட்கின்ற போது இந்த அம்மா ஒண்ணுமே பேசல. நான் மானாச கூட்டு நகரி மண்ணு மௌனமா இருக்கிற அப்படி கேட்கின்ற போது, யோ நீ ஒண்டிதான் பரம் சிவமா இல்ல உலகத்துல யாருனாகிறாங்களா இந்த அம்மா கேட்கின்ற போது, ஏன் பெண்ணு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா இல்ல உனக்கு என்ன வேற என்ன ஆகி போச்சா, இல்ல சாமி இந்த உலகத்துல நீ ஒண்டிதான் சிவனா இல்ல வேற யாருனாகிறாங்களா அப்படி கேட்கின்ற போது பார்த்தா சிவபெருமான், பெண்ணே பார்வதா எனக்கு ஒண்டிதான் 5 முகம், எனக்கு ஒன்று 5 முகம், எனக்கு 7 சம்பளம் வரணும், நான் ஒண்டிதான் சிவன். அப்படி சொன்ன உடனே பார்த்தால் உமாதேவி, நீ என்ன இல்ல பைத்தியம் வச்சுக்கிட்ட, உன்னை போல பைத்தியார் யாரும் கிடையாது, உன்னை போல சிவம் வந்தார், ஒரு புருஷனுக்கு என்ன தொண்டு செய்யணுமோ அந்த தொண்டு செஞ்சுட்டேன். அப்படி சொன்ன உடனே பார்த்தா யார் பாவரு அப்படி வாங்க சாமி பார்க்கும்போதுதான் பிரம்மா நிக்கிறான். மாமா இப்பதான் வரீங்களா அப்படி சொன்ன உடனே பார்த்தால் உமாதேவி, ஐயா உனக்கு 5 முகம் இந்த பிரம்மாவுக்கு 5 முகம், இருவருக்கும் ஒரு முகமா இருந்தாங்களே, இல்ல நீ தான் புருஷனா இல்ல அவர் தான் புருஷனா எனக்கு தெரியாது சாமி. அப்படியானா நீ ஒரு சரி சேர்த்து விடு, 4 முகம் சிவன் சொல்லட்டும், 5 முகம் பிரம்மான்னு சொல்லட்டும், இல்ல அவர் ஒரு சரி சேர்த்து விடு 4 முகம் பிரம்மான்னு சொல்லட்டும், 5 முகம் பற்ற சிவன் சொல்லட்டும். அப்படி சொன்ன உடனே பார்த்தா சிவபெருமான், ஏன் பெண்ணே பார்வதா இந்த உலகத்தை காரக்கூடிய பரம்பொருளா இருந்து நான் அம்மையப்பனா இருந்து என்னோட சேர்த்து யாரும் இருக்க முடியாது, அந்த பிரம்மோட சேர்த்து நான் கேள்றேன், ஏற்கனவே தூர்வா சாபம் கொடுத்துக்கிறார், அந்த சாபத்து மிருகமாக அந்த பிரம்ம சேர்த்து கேள்றேன். அப்படி சொன்ன உடனே பார்த்த சிவபெருமான், அவன் பிரம்மா செய்யற சாபம் கில்ல, அவன் பிரம்மா செய்யற சாபம் கில்ல, அவன் பித்து பிடித்து நாடிய வாரம் பிரம்மா செய்யற சாபம் கில்ல, ஐயா பிரம்மா செய்யற சாபம் கில்ல, இந்த பித்தி வெறி ஒன்று பின்ன கொண்டா, ஐயா பிரம்மா செய்யற சாபம் கில்ல, இங்க பிரம்மா செய்யற சாபம் கில்ல, இங்க பித்து பிடித்து நாடிய வாரம் பிரம்மா செய்யற சாபம் கில்ல, பிரம்மா செய்யற சாபம் கில்ல, இந்த பித்தி வெறி ஒன்று பின்ன கொண்டா.
அதான் சிவபெருமான் ஆமா அந்த பிரம்மோட சேர்த்த கெல்ல உடனே ஆமா ஒரு சிரம் கெல்றார், மறு சிரம் துளுக்குது. ஆமா இதோட முடிவு என்ன? அப்படி உத்து நினைத்து நினைத்து அவருடைய அம்சமால கூடிய கால பைரவரை வரவழைத்து வரவைத்து அந்த பிரம்மோட கிருபத்தின் முகம், ஆமா 4 முகம் படுத்த பிரம்மா, ஆமா 5 முகம் படுத்த பிரம்மா, 1000 தலைப்படுத்த பிரம்மா, 1008 தலைப்படுத்த பிரம்மா, இந்த கால பைரவர் விட்டு அவருடைய சிரமெல்லாம் ஒரு சிரம் கெல்றார், மறு சிரம் துருக்குது. இந்த கால பைரவரை கொண்டு அந்த சிரமெல்லாம் மாலையா தரித்து அடுத்து அந்த பிரம்மோடைய ரத்தம் தான் இன்னைக்கு பெரிய கோவில் அண்ட அது பிரம்ம தீர்த்தம், அவருடைய அம்சம் தான். என்னது அந்த கால பைரவர் வடிவெடுத்து வடிவெடுத்து அவர் சிரமெல்லாம் ஆமா அப்படி மாலையா கோர்த்து கோர்த்து அந்த 1008 சிரமாகப்பட்டது அவரை கடத்தி பிடித்து உடனே பித்து வேறி கொண்டு தடி பேத உள்ள பார்வதிய பித்துவேரி கொண்டுதடி ஆமா ஆமா பேத உள்ள பார்வதியே சண்டால துருவனல சாபம் வந்து நெருதடி சண்டால துருவனல சாபவந்தி நெந்துதடி இந்த சிவனுக்கு பிரம்மத்யாக பிடித்து பிடித்து அவரு பைத்தியமாகி அவருடைய சுவாசமா மாறி போச்சு. காடு வனத்துல கலந்து கடந்து ஒரு மலையடி குகையில அந்த சிவனை மறைச்சு விட இந்த பூமிக்கு 7 உலகம், இந்த ஆகாய மலை 7 உலகம், இந்த 14 உலகமும் அங்க இழுச்சுந்து போய் விட்டு 20 தேவர் கூட்டெல்லாம், இந்த அரகர் கூட்டெல்லாம், இந்த முனிகுன் என்ன செய்யறாங்க? அங்க 33 கோடி தேவர்கள் முனி நாரதரும் 33 கோடி தேவர்கள் முனி நாரதரும் இந்த 33 கோடி தேவர்கள் முனி நாரதரும் 33 கோடி தேவர்கள் முனி நாரதரும் இந்த முனிவர்களும் போற்றி செய்யவே தந்தான தான முனிவர்களும் போற்றி செய்யவே தந்தான தான இந்த 33 தேவலாம் ஒன்று கூடி ஒன்று கூடி இந்த வெள்ளிங்கில வந்து ஆமா இந்த உலக இருள் போய் விட்டது. போய்விட்டது. சிவனை காணாம ஆமா எங்க போயிட்டாரு? அப்ப எல்லா தேவரும் ஒன்று கூடி ஒன்று கூடி இந்த கைலாயத்தில் அபயம் தெரிவிக்க தெரிவிக்க பார்த்தால் உமாதேவி ஆமா ஆஹா நம்மளுடைய வார்த்தை கேட்டு கேட்டு இந்த சிவபெருமான் ஆமா இந்த பிரம்மோட சேர்த்துக்கினே அல்லவா ஆமா அந்த சிரமாகப்பட்டது. பட்டது இந்த சிவனை கருத்து பிடித்து சிவனை காணாம ஆமா அப்படி நம்மளதான் நிலைமை ஏற்பட்டது. இது எங்க போனா முத்தி பெறலாம் பெறலாம். அப்படி நினைக்கின்ற போது ஆமா இது எங்க போனா முத்தி பெறலாம் ஆமா அப்படி அண்ணல வளங்குடிய பரந்தாமங்களை தெரிவிக்க தெரிவிக்க அந்த பரந்தாமன் ஆகினால ஆமா இந்த தாய் என்ன செய்யறா? ஐயா பரந்தாமா பரந்தாமா எனக்கு ஆபத்து வந்துருது, ஆமா என் புருஷனை காணோம், என் புருஷன் நீ தான் மூட்டி கொடுக்கணும் அப்படி கேட்கின்ற போது என்னமாச்சு இந்த நந்த வில்லவரம் எனக்கு தெரியாம கேட்கிறார். அப்படி பகவான் வளங்குடி வைகுந்த வாசகன் ஆமா அவர் தெரியாம போல கேட்கிறார். ஆமா அப்படி கேட்கின்ற வேலையில வேலையில அண்ணா இப்படி ஆச்சுன்னா ஆமா. அப்படி அண்ணாக்கா அம்மா இந்த பிரம்மத்தியாகப்பட்டது பட்டது இந்த ஈரேழப்ப உங்களை அழகா திரிந்து திரிந்து உன்ன இந்த வைகுந்த வரலம்மா. ஆமா ஆனா மாசி மாதம் ஒரு மாதம் அந்த சிவனுக்கு வந்து சிவராத்திரி சிவராத்திரி ஜோதி 12 மணி நேரத்துக்கு ஆமா அந்த பிரம்மத்தி இந்த வைகுந்த வருதுமா. ஆமா அது வருகின்ற வேலையில வேலையில ஒரு உபாயம் சொல்லுவேன். ஆமா அம்மா ஒண்ணு சொல்லம்மா, நீ கோபப்படக்கூடாது. ஆமா அந்த பிரம்மத்தி வர வழியில ஆமா ஒரு பெண்ணாகப்பட்டவள் பட்டவள் ஆடை இல்லாம படிக்க நிர்மாணமாக அந்த பிரம்மத்துக்கு சாதம் பரிமளிச்சா அந்த பிரம்மத்தி கீழறங்கம்மா. ஆமா அப்படி சொன்ன உடனே உடனே பார்த்தாள் உமாதேவி.